சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் செல்வி சக்தியோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு சில ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கையில அது சக்தியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. அதுல இருக்கிற ஒரு சில போட்டோவையும் பார்க்குறாங்க. அதுல கையெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இங்கே சக்தியோடைய மணிக்கட்டுல மச்சம் இருக்கும். அந்த 2 போட்டோலையும் பார்த்தா 2 கையிலையுமே மச்சம் இருக்கிற மாதிரியே இல்லை. இதை பார்த்ததும் தான் தமிழுக்கு சந்தேகம் வருது. சக்தியும் நம்மளும் ஒன்னாதான் படித்தோம். 10வது பப்ளிக் எக்ஸாமில் அந்த மச்சம் இருக்கிற குறிப்பிடையில் சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. இதை நம்மளே கூட பார்த்துருக்கோம். சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இருக்கும். ஆனால் இந்த 2 ஃபோட்டோலையும் இந்த இருக்கிற ரிப்போர்ட்லையும் சக்தியோடைய கையில் மச்சம் இருக்கிற மாதிரியே குறிப்பிடலை. இது சக்தியாக இருக்காதோ? அப்போ இந்த டெட் பாடி வேறு யாராவது இருக்குமோ? அப்போ சக்தி என்ன உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. இது வேறு எப்படி நிரூபிக்கிறது? சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இருக்குமே, ஸ்கூலோடைய ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூலில் போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து டிசியில் பார்த்தா கண்டிப்பாக இது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு தோணுது. கல்பனா கிட்ட தமிழ் அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மேம், எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என் மாமா கண்டிப்பாக அந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டார். ஏதோ ஒரு சூழ்ச்சினால மட்டும்தான் அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவரை வெளியில கொண்டாடுறதுக்கு இது எனக்கு உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லப்போம். சரி தமிழ், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரொம்ப அஃபிஷியலானது. ஒரு ஸ்டூடெண்ட் ஆன உங்ககிட்ட அதை நான் காமிச்சிருக்கவே கூடாது. இருந்தாலும் இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லி கல்பனா சொல்லவும், இது போதும் மேம், இது ஒரு விஷயம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கிளாஸ் முடிஞ்ச கையோட நேரா தமிழ் படிச்ச ஸ்கூலுக்கு போறாங்க. அங்கே போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து சக்தியோடைய டிசியை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விவரம்னு கேட்கையில நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லி சக்தி இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் சக்தி உயிரோடு இருக்கான்னு தான் தோணுது. அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், ஒரு கொலை கேஸு, ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு வேற சொல்ற, அதை நிரூபிக்கிறதுக்கு தானே கேட்குறேன், இரு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் பார்த்தா சக்தியோடைய டிசி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டிசிலையுமே பார்த்தா சக்தியோடைய மணிக்கட்டில் மச்சம் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. மேம் இங்கே பாருங்க மேம், இதில் மச்சம் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாம் தமிழ், அப்போ அந்த டெட் பாடி சக்தியே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரும் சொல்லவும், இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், சரி தமிழ் ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரும் சொல்லவும், தமிழும் பார்த்தா அதை ஒரு ஃபோட்டோவே எடுத்துக்கிறாங்க. அப்போ சக்தி உயிரோட தான் இருக்காரு. சக்தியை எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டெட் பாடியை கொண்டாந்து போட்டு ராஜாங்க மாமாவை இந்த கொலை கேஸில் சிக்க வைக்கணுன்றதுக்காகவே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு தோணுது. இதை ஜெனியை பார்த்து சொல்லணுமே, ஜெனியை பார்த்து சொன்னால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஜெனியோடைய வீட்டுக்கு வராங்க. ஜெனி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோடைய வீட்டு வாசல்ல இருந்து தமிழ் கூப்பிடவும், என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஜெனி வெளியே வந்து பார்க்க தமிழ் நிற்கவும், ஜெனி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் வெளியே போ, உன்னைய பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, வெளியே போ, உன்கிட்ட நான் பேசணும் விருப்பமே படல, வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா லூசு மாதிரி கத்தவும், ஏய் கொஞ்சம் சொல்றது கேளு ஜெனி, ஜெனி நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே போகவா வேணாமான்னு நீயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இதுக்கு மேல என்ன சொல்ல போற, உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தேன், கல்யாணம் செஞ்சு வைக்கிற மாதிரி செஞ்சு வச்சு கடைசியில் உன் மாமனாரை வச்சு என் சக்தியை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், யாரு சொன்னா சக்தி செத்து போயிட்டாருன்னு, சக்தி உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஜெனிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், யாரு பொய் சொன்னா, ஆதாரத்தோட நான் நிரூபிக்க முடியும், அந்த டெட் பாடி சக்தி அண்ணனுடையதே கிடையாது, எதை வச்சு நீ அந்த டெட் பாடியை பார்த்து சக்தி அண்ணன் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஜெனிக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும், ஆமா நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கூப்பிடவும், அப்பதான் தமிழ் நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லவும், இல்லையே அதை பார்க்கையில சக்தியோடைய உடம்பு மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், நீ நல்லா கவனிச்சியா, சக்தி என்னும் கூட இவ்வளவு நாளா இருந்திருக்கு, 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, அவருடைய உடம்ப பார்க்கையில அது அவரோட உடம்பா இல்லையான்னு உனக்கு தெரியாதா, அவருடைய கை காலெல்லாம் பார்க்கையில அவர் தானான்னு உனக்கு உறுதிப்படுத்த தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை தமிழ் அன்னைக்கு நான் சரியா கூட கவனிக்கலேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், இங்க பாரு ஜெனி, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, சக்தி அண்ணே சாகல, சக்தி அண்ணே உயிரோட தான் இருக்காரு, அந்த டெட் பாடியோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தப்பானது, அது சக்தி அண்ணனோடது கிடையாது, சக்தி அண்ணே உயிரோட தான் இருக்காரு, அதுக்கு இது ஒரு ஆதாரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வேற தமிழ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கவும், இங்க பாரு ஜெனி,
நீ தான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். எனக்கு இதுல என்னமோ உங்க அப்பா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தது உங்க அப்பா மட்டும்தான். நான் சொல்றேன், இதுல ராஜாங்க மாமாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவே கிடையாது. என் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி உனக்கும் சக்தி அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க ஏதோ கூட்டு சதினால நடந்தது. உன் அப்பா தான் இதுல ஏதோ செஞ்சிருப்பாருன்னு தோணுது. பத்தாவதுக்கு மாமாவுக்கு அரசியல் மூலமா ஏகப்பட்ட சூழ்ச்சி பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதுல இந்த நீதிமான் எதிர்கட்சி தலைவர், அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே உங்க அப்பா. அவர் கூட சேர்ந்துட்டு கூட உங்க அப்பா ராஜாங்க மாமாவை இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புன்றதுக்காக கூட ஏதாவது செஞ்சிருக்கலாம். நீங்க வீட்டுல உங்க அம்மா பேசுறது, அப்புறம் இந்த வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போறா, உங்க அம்மா எங்கெங்கெல்லாம் போறாங்க, தயவு செஞ்சு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கவனி. சக்தி அண்ணனை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம தான். நம்ம சக்தி அண்ணனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ராஜாங்க மாமாவை இந்த கொலைகேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சக்தி உயிரோட இருந்தாலும் எனக்கு போதும், ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், இங்கே பாரு ஜெனி, உனக்கு நான் எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவும் இல்லை. சக்தி அண்ணனை கொலை பண்றதுக்கும் நான் காரணமாகவும் இருக்கவும் இல்லை. சக்தி அண்ணன் உயிரோடு தான் இருக்காரு, சக்தி அண்ணன் சாகல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், நான் உனக்கு உதவி பண்றேன், என்னால என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்லவும், தமிழும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி கிட்ட கேட்கவும், அவர் காலையில போனவர் எங்க போனாரு ஏது போனாருன்னு தெரியல, இன்னும் நேராச்சு வீடு வந்து சேரல அப்படின்னு சொல்லி வசந்தி பேசிக்கிட்டு இருக்கையில செல்லப்பாண்டி பார்த்தா தலை தெறிக்க ஓடியாராரு. அத்தா தமிழ், அத்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வரவும், என்னப்பா ஏன் இப்படி பதட்டமா வரீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அத்தா தமிழ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுத்தா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இன்னைக்கு நான் என்னுடைய ஆட்களோட சேர்ந்து காட்டு பக்கமா சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்ப சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கையில அந்த நீதிமானோடைய அடியாட்கள் 4-5 வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த வண்டியில பார்த்தேன்னா சக்தி பையன் மாதிரியே இருந்துச்சு. வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி ஏதோ அந்த பையனை கடத்திட்டு போற மாதிரியே இருந்துச்சு ஆத்தா. நான் அந்த பையன் மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு தோணுனதுனால அந்த வண்டியை துரத்திக்கிட்டு போனேன் ஆத்தா. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல ஆத்தா. எனக்கு என்னமோ அந்த பையன் உசுரோட தான் இருக்கானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், என்னப்பா சொல்றீங்க, நீங்க உண்மையிலே சக்தி நான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாத்தா, நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையனை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வேகமா பின்னாடி அந்த காரை துரத்திக்கிட்டு போனேன். என்னால முடியலத்தா, அதுக்குள்ளே அந்த கார் என்கிட்ட போயிருச்சு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், அப்பதான் தமிழுக்கு தோணுது, இல்லப்பா நானும் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டெட் பாடி இருந்துச்சுல, அந்த டெட் பாடியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுலேயும் பார்க்கையில சக்தி அண்ணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான தழும்போ மச்சமோ அந்த ரிப்போர்ட்ல இல்லப்பா. அதனால தான் அது சக்தி அண்ணன் இல்லைன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. சக்தி அண்ணனை எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பணத்தை வச்சு அதை ராஜாங்க மாமா தான் கொன்னாரு, அது சக்தி தான், இது ஆணவ கொலைதான்னு சொல்லி என்னென்னமோ கேஸை திருப்ப பாக்குறாங்க. இந்த கொலைக்கும் மாமாக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இதை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் ஆத்தா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டின்னு சொல்றாரு.